மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதி வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சுருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகாக நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானந்தம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துலேருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐயா. ஆமா. ஸோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி ஆகுறாரு. ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிதான் ஆகணும். அடுத்த ராசி துலா ராசி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, வியாபாரம், வீடு வாங்குவாங்களா, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள், குழந்தை குட்டிகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட துளாராசி நேயர்கள் இன்னும் தொடர்ந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க லாஸ்ட் பதிவில். இப்போ இந்த சனி மாறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் அவங்க பிறவியிலேருந்து இதுவரைக்கும் கஷ்டத்தை தான் அடைகிறாங்க. நிம்மதி அடைஞ்சோம்னு சொல்லிட முடியாது. துளாராசியில் பிறந்தவர்கள் அடித்தடிக்கு போகிறதும் இல்லை, யார் வீட்டு சொத்தை பிடிக்கிறதும் இல்லை. படிக்கணும், வளரணும், வேலை வாங்கணும், அப்பா அம்மாவை கவர்ந்து பண்ணணும், மாமன் மச்சனும் உறவுகளுக்கு கொடுத்து உதவணும், அண்ணன் தம்பிக்கு கொடுத்து உதவணுங்கிற ஒரு பக்குவம், பண்பாடு, பாசம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் அவங்க தாய்க்கு உடல்நல பாதிப்பு, தந்தைக்கு சில நேரம் கொஞ்சம் முடியாமல் போகிறது, காலு கை, மாமன் உறவுல ஒரு பிணைப்பு இல்லாமல் ஒதுங்கி நிற்கிறது, தான் ரொம்ப கஷ்டப்படுறது. இடையில இந்த துளாராசியில் பெண்ணாக இருந்தாலும் வயிற்று கோளாறுகள், முழங்கால் வலி, இடுப்பு வலி, புரடி வலி, சில படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைவு, இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலை சுக்கிரனுடைய அடிப்படை இந்த ராசியுடைய, அதான் தனாதிபதி, யோகாதிபதி, மனகாரகன், தொழில்காரகன் எல்லாம் ஓரளவு நல்லா இருக்கிறதுனால சுக்கிர வீடு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. அதாவது துளாராசிக்காரர்களுக்கு படிப்படியாக புதுசாக வீடு வாங்கலாம், நிலபலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பிளாட்டு வாங்கலாம், எங்கேயாவது வீடுகள் கட்டி போட்டு வாடகைக்கு விடலாம், வெளிநாடு போகலாம், கவர்மெண்ட் பவர் உண்டு. பெரும்படியான அதிகாரபூர்வமான வேலைக்கு சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கோ இல்லை கட்சி மூலமாக ஏதோ சேர்ந்தா எம்பி எம்எல்ஏ பதவிகள் சீட்டு வாங்கணும்னா வாங்கலாம். அந்த நேரம் நல்லா இருக்குது. திரை உலகத்தில் போய் போடணும்னா அந்த நேரத்தில் பாடகர், எழுத்தாளர்கள், டைரக்டரு, படம் தயாரிப்பார்கள், அதில் முதல்ல எடுக்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் நல்லா இருக்குது இந்த வருஷம். சூப்பராக. சில நேரங்களில் கொஞ்சம் குடும்ப கசப்புகள் ஏற்படும். பழைய பாக்கி சாக்கி இருக்கிறது கொஞ்சம் பின்னாடி இழுத்துக்கிட்டு கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொடுக்கும். மாமா மச்சனும் ஒரு முறை ஒட்டுறவு வராது. அந்த துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்து யாருக்காச்சும் கொடுக்க வாங்க வச்சுருந்தா இந்த நேரம் அது வந்துடும். இந்த பணம் கொடுத்த பணம், வந்த பணம், விட்ட பணம், வாங்கின பணம் வந்துடும். அக்கா தங்கச்சியாக இருந்தால் கொஞ்சம் உடல் பிணி இருக்கிறது கொஞ்சம் மாறி கொஞ்சம் சௌரியத்துக்கு உட்பட்டு வருவார்கள். இப்படி ஒரு நிலையில் அவங்க கொஞ்சம் சௌரியத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இடமாறி வேலை பார்க்குறது, மேலும் அவங்களுக்கு வருமானம் சேர்த்து கொடுக்கறது, உள்நாட்டில் இருப்பவருக்கு புதுமையாக வேலை கிடைக்கிறது, அரசியலை எதிர்நோக்கிறவர்களுக்கு அதில் பதவி பட்டம் கிடைக்கிறது, சில நிலப்பணம் வாங்கி வீடு வாசல் கட்டுற முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் வீடு வாசல் கட்டலாம். குழந்தை பாக்கியம் உண்டு. கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் 10 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். எல்லாரும் ஒத்து உணர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிற வாய்ப்புகள் இந்த வருஷம் அவர்களுக்கு உண்டு. துளாராசிக்காரர்கள் அமோகமாக இருப்பார்கள் இந்த வருஷம். சூப்பர். இப்போ அவங்க கோயில் போனோம், பரிகாரம் பண்ணால் என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மெயினாக துளாராசிக்காரர்கள் சுக்கிரன் கோயிலுக்கு போகணும். அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோயில். அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். கஞ்சனூர் அந்த கோயில் ஊர் பேருக்கு அஞ்சனூர். இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் நேர் கிழக்கு போனால் திருநாகேஸ்வரம், அது திருநள்ளாறு போகிற பாதை. திருப்பம்பரம், திருநள்ளாறு எல்லாம் அந்த பக்கம் தான். அதில் கஞ்சனூர் போய்கிட்டு இருக்கையிலே, கலக்க போயிட்டு இருக்கையிலே கொஞ்சம் தூரத்தில் வடக்க வந்துடும்.
அதில் போய் கஞ்சனூரில் அர்ச்சனை பண்ணணும், துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணணும். அதை விட்டுட்டு உத்திரமங்க கோசை போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். உத்திரமங்க கோசை ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் அவங்க போயிட்டு வரணும். அடுத்து வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும். அவங்க கிழக்க இருக்க இந்த சிவன் கோயில், அதுக்கு அவங்க போனால் நல்லாயிருக்கும். அதுதான் வைத்தீஸ்வரன் கோயில். அதுக்கு போயிட்டு வர்றது. ஆமாம், கும்பகோணம் இல்லது வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே இருக்குது, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது நல்லது, அமோகமாக இருக்கும். சூப்பர். அந்த ராசி உள்ளவர் நல்லா சொன்னீங்க. ராசி விருச்சக ராசி. விருச்சகம் நம்ம ராசி எப்படி இருக்கு உங்களுக்கு? இது சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வர்றாரு விருச்சகத்துக்கு. அதனால ஏன்னா மங்க சனி, அஷ்ட சனி, ஏழரை சனி, ஜம்ம சனி, மாரக சனி, பாத சனி, இது இப்படியெல்லாம் தலையிலேருந்து காலை வரைக்கும் சனி பகவானுடைய பாவ புண்ணியங்கள் அமையும். 8ஆம் இடம் வேற. அதில் 8ஆம் வீடாக விருச்சக ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கிய சனியாக வர்றார். யோகம்தான். விருச்சக ராசிக்கு கொஞ்சம் இந்த வருஷம் காசு பணம் பொருளாதாரம் தொழில் அவர்கள் அவர்கள் மனசை பொறுத்து உழைப்பை பொறுத்து அவங்களுடைய திறமையை பொறுத்து இந்த வருஷம் கடவுள் நல்ல வழியை காட்டி நல்ல முறையில் வளர்கிற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அந்த வகையில் அந்த விருச்சிக ராசியில் பிறக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாகவே அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம். ஏன்னா அதில் சனி நட்சத்திரமும் இருக்கு, குரு நட்சத்திரமும் இருக்கு, புதன் நட்சத்திரமும் இருக்கு. ஏன்னா புதன், குரு, சனி 3 பேர் நட்சத்திரமும் அந்த விருச்சிக ராசிக்குள்ள பூந்துருக்குல்ல. அதனால அதில் வந்து மனகாரனாகவும் இருக்கும். அறிவாற்றல் கொண்டவர்கள், சிறப்பானவர்கள், உழைப்பாளிகள், பிறருக்கு கொடுக்கும் மனம் கொண்டவர்கள், காமம் கொண்டவர்கள். அவர்களுக்கு திருமணம் என்பது தூரத்து சொந்தத்தில் நடக்கணும், கிட்டத்து சொந்தத்தில் நடக்க முடியாது. அதில் அவர்கள் தாலி கட்டுறது வந்து பெரும்பாலும் குரு வீட்டிலேயே சுக்கிரன் வீட்டிலேயே கட்டிவிட்டா யோக பவர் அவர்களை தூக்கி விட்டுட்டு போயிரு. ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரன், நெருப்புக்காரன் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு வந்து சுக்கிரன் வந்தால் யோகம், அந்த நம்ம குரு பகவான் வந்தால் யோகம் குரு வீட்டில். அதை விட வந்து கடகராசி, கடகலக்கணம், கும்பலக்கணத்தில் கல்யாணம் பண்ணி விட்டாருன்னா அதை விட யோகம். துளாராசிக்காரவங்க இதுக்கெல்லாம் கும்பலக்கணம் கடகலக்கணத்தில் பண்ணி விட்டா அமோகமாக இருக்கும், கிடைக்காது. கும்பம் என்பது யாரு? கோபுரத்தில் இருக்கிறது. கடகம் என்பது யாரு? சந்திரன், மனக்காரன், பணத்தை தேடி கொடுக்குறவன். இப்படி பல விதமான அடிப்படைகளுக்கு உட்பட்டது. எல்லாம் நினைச்சபடி கிடைக்காது, ஆண்டவன் நினைச்சபடி தான் நடக்கும். ஆனால் வந்து கலைத்துறையில் இந்த நேரத்தில் மெனகட்டால் வெற்றி அவர்களுக்கே. கவிதையாக இருந்தாலும், கட்டுரையாக இருந்தாலும், பாடகராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், இல்லை பல தொழில்நுட்ப அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பும் சீருமா இருக்கும். நிலபல மண்ணுமனையில் விளைச்சல் நல்லா இருக்கும். அண்ணன் அக்கா தங்கச்சி பிரிஞ்சவர்களாம் ஒன்று சேர்வார்கள். கொடுத்த பணம்லாம் கைகூடி வரும். 2வது கனவு மனைவிக்குள்ள பிரிவு இருந்தது இடைவெளி இல்லாமல் ஒன்று சேர்வார்கள். வெளிநாடு போகலாம், வீடு வாசல் கட்டலாம், ஆடு மாடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இருந்தாலும் பெத்த பிள்ளைகளும் எதிரியா இருப்பாங்க இந்த ராசிக்கு. ஆய் போய் தாட்டு போட்டுருவாங்க. ஏன்னா எப்பயுமே விருச்சகத்துக்கு சனி கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கும். அது மாதிரி ராசியில் பிறந்திருந்தவனே எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நேரத்தில் காலடி போடுவாங்க, கடன் நெருக்கல்ல இருப்பாங்க. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து இதெல்லாம் கடந்து வந்து கடைசியாக தலை தூக்கி இப்போ வளர்ந்து வர்ற நேரத்தில் பாக்கியாதிபதி ஆக வர்றார் சனி. நல்ல பலனை கொடுத்து, நன்மையை கொடுத்து, வாழ்க்கையில வெற்றிகரமான யோகத்தையும் கொடுத்து, 100 ஆண்டு வாழ்க்கையும் கொடுத்து, வளமான வாழ்க்கையை கொடுத்திருக்கார். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. ஆமா, இருக்கிறோம். எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி? என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்க போறாரு? பொன் பொருள் தானம் இதெல்லாம் உண்டா எப்படின்றத? பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வாத்தியாரா இருப்பாங்க. ஆம்பளையில் ஆண்மகனாக இருந்தால் வாத்தியார் வேலை, காவல் அதிகாரிகள், பெரும்படியான ஒரு அரசியல்வாதிகள், பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வந்து தனுசு ராசியில் தான் ஒன்றியமே அதிகமாக இருப்பாங்க. எங்கெங்கே ஒன்றியம் இருக்காங்கன்னு கேட்டால் அது தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருக்கும், இல்லைன்னா பூராணமாக இருக்கும். பூராணமெல்லாம் வந்து சுக்கிரனுடைய வீடு தானே. பூராணம் சுக்கிரனுடைய வீடு. அவன் சும்மா இருக்க மாட்டான், தூக்கி விட்டுட்டு தான் படிப்படியாக கொண்டு வசக்க வச்சிருவான். அதனால வந்து அந்த தனுசியில் பிறந்தவர்கள் தான் அரசியல்வாதி முக்கால்வாசி இருப்பாங்க. நீங்கள் எடுத்து எல்லாரையும் எண்ணி பாருங்க, அரசியலுக்குள்ள பூந்து
முக்கால்வாசி தனுசில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த தனுசு என்பது வந்து நட்சத்திரங்கள் அவருக்கு சுக்கிர வீட்டு நட்சத்திரம். ஓகே. அவர்கள் பிறந்திருக்கிறது யார் வீட்டுலன்னா குரு வீட்டில். குரு வீட்டில். குரு சுக்கிரன் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? குரு சுக்கிர மங்கள யோகம் இல்லையா? ஆமாம். அப்புறம் 40 இடத்துல வாய் வாங்கணும், 30 இடத்துல வீடு கட்டணும், 40 இடத்துல சந்தோஷமா இருக்கணும், என்ன 25 இடத்துல கார் வச்சுக்கணும்னா அதுதான் காரணம். அப்படியெல்லாம் வரும். ஆனால் அதில் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 2 பேர் கொஞ்சம் இறக்கமடைச்சு தர்ம சிந்தனை, விட்டு கொடுப்பு நோக்கம், தர்ம சிந்தனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த ராசியில் உள்ளவர்கள் அரசியல் பதவிகளில் இருக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் அந்த ராசி. அதுதான் உண்மை. அதே நேரங்களில் அந்த ராசியில் உள்ளவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள், தோல்வி, துயரம், கண்கலக்கம், கடுமையான பண நெருக்கடி, மனக்குழப்பம், மாமன் வச்சின உறவுலையும் பிரச்சனை, தாய் வழி உறவுலையும் பிரச்சனை, பொண்ணை கொடுத்த வகையிலையும் பிரச்சனை, நம்ம பொண்ணு எடுத்த வகையிலையும் பிரச்சனை, அக்கா தங்கச்சி எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் சண்டை போடும், தாயோட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் வரத்து போக்கு இல்லாமல் ஒதுங்கி ஓடி போயிடுவான். 2வது வந்து அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஒற்றுமை இருக்காது. நீ என்ன வச்சுக்கிட்ட நான் ஒன்றை வச்சுக்கிட்டேன், நீ அங்கே நின்று கண்ணுக்கிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவாங்க. இப்படியெல்லாம் உண்டு. வெளிப்படையில் செல்வாக்கு அந்தஸ்து சிரிச்ச முகமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நெருப்பு மாதிரி ஒரு கரைச்சலும் சண்டையும் பிரச்சனையும் தனிச்சு ராஜுக்குள்ள புழங்கும். அது மாதிரி வெளியில் மூடி மறப்போம். அது எப்படி கொள்ள பக்கத்தால் திறந்துக்கிட்டு வெளியே வந்து காட்டிடும். இன்னும் நாருக்குள்ள சண்டையாகும்னு அங்கே வேலை செய்கிற பொம்பளை வந்து வெள்ளானியாக சொல்லிட்டு போயிடும். எல்லாம் உண்டு. தனுசு ராசிக்காரர் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள உயிரின தனுசு ராசியில் உள்ள அத்தனை ஆண் பெண் அத்தனை பேருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் அவர்கள் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. அவர்கள் வயசுல 8 வயசுலேருந்து 38 40 வயசு வரைக்கும் கஷ்டத்தை அடைஞ்ச பிறகுதான் அவர்கள் வெற்றியை காண முடியும். ஆனால் பதிவு பட்டத்தோடையும் பேர் புகழோடையும் அந்த கௌரவ அந்தஸ்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்துக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து பட்ட பதவிகள் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு, அரசாங்க செல்வாக்கு உண்டு, கவர்மெண்ட் பவர் உண்டு. அதே நேரத்தில் பாதி பேர் அரசியல் செல்வாக்கு உண்டு. இந்த மாதிரி நிலை. ஆனால் பெருமுடியான தோல்விகள்லாம் கடந்துட்டார்கள். இப்போ நானாக பாடிடுவேன் தோல்வி என்னும் வாழ்க்கையில் காலம் கழிக்கிறேன்னு. அவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குது. இருந்தாலும் தனுசுக்கு இப்போ நல்லா இருக்கு. ஆனால் அவங்க வந்து நிறைய பண பிரச்சனையில், கடன் பிரச்சனையில், மனசோர்வில், தற்கொலை பண்ண முயற்சிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த நிலைகள்லாம் நடந்து போச்சு. இந்த 4-5 வருஷத்துக்குள்ள கடந்த 4-5 வருஷத்துக்குள்ள இது நடந்து போச்சு. ஊரை விட்டு ஓடிடுவோமா, இல்லை எங்கேயாச்சும் தொங்கிடுவோமா, இல்லை வேற ஏதாவது பண்ணிடுவோமா, இந்த குடும்பமே வேண்டாம், இந்த பொண்டாட்டியே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம், உறவுறே வேண்டாம், அப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கடந்து என்னமோ கடல் வந்து ஒரு வெள்ளம் கடந்து புயல் கடந்த பூமி மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்து இன்னைக்கு ஒரு இயற்கை வளமாக நல்ல அடிப்படை வீடாக குடமாக மாறி வாழ்ற வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி நீடிக்கும் இறைவன் சனி பகவானுடைய அனுகிரகத்தால். சூப்பர் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க.